சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இளங்கு குருமணி போற்றி, தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றெனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலம் எலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான் மறைச்செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால்யம் உயிர் துணையே. புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைதாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தினற்றாள் போற்றி, நீராண்ட கடைந்த நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சம்பதும திருத்தாள் போற்றி. பேசில் தாம் ஈசனே எந்தாய் எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி, பூசில் தாம் திருநீரே நிறைய பூசி, போற்றி எம் பெருமானே என்று பின்றா, நேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே அவா வெள்ளக் கல்வனேனை, மாசற்ற மணிக்குன்றே எந்தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே. மறையுடையாய் தோளுடையாய் வாசடைமேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்று உனை பேசினல்லால், குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களாய் நெடுங்களம் மேயவனே. இன்றைக்கு இறைவன் நமக்கு அருளி இருக்கின்ற தலைப்பு, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. எதை பத்தி பேசாம இருக்கணும், பேசணும் அப்படின்னா, இறைவனை பத்தி பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு நாவுக்கரசு பெருமான் அருளியிருக்கார். தில்லையில முதல்ல அருளியிருக்கார், தில்லை பதிகத்தில் அருளியிருக்கார். அதி அற்புதமான பதிகம். என்ன புண்ணியம் செய்தனே, என்னம் புண்ணியம் செய்தனை மனமேங்கிற மாதிரி, என்ன புண்ணியம் செய்தமோ இந்த இரவு மாலை பொழுதுல நாம இறைவனை பத்தி பேசுவதற்கு. சுவாமி அரியானை அந்தனர்தம் சிந்த யானை அப்படிங்கிற அற்புதமான பதிகத்துல மிக அற்புதமா சொல்லியிருக்காரு, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு. அதே மாதிரி சுந்தர பெருமானும் பத்தூர் புக்கிறந்துண்டு பல பதிகம் பாடி, பாவையரை கிரிபேசி படிராடி திரிவீர், செத்தார்தம் எழும்பணிந்து சேவேரி திரிவீர், செல்வத்தை மறைத்து வைத்தீர் எமக்கொரு நாள் இறங்கீர், முத்தாரம் இளங்கிமிளிர் மணிவைர கோவை அவை பூண தந்தருளி மெய்க்கினிதானாரும், கத்தூரி கமல் சார்ந்து பணித்தருள வேண்டும் கடலாகை காரோணம் மேவி இருந்தீருங்கிறார். சாமிகிட்ட எப்படி பேசுறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி பேசணுங்கிறது, எப்படி பேசினாலும் அவருக்கு பேச்சு என்ன, எப்படி பேசினாலும் சாமி ஏத்துக்குவார். அதான் சாமி சிவமா இருக்கார், அன்பா இருக்கார், அன்பின் வடிவா இருக்கார். அதை நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எப்படிங்கிறது தெரியாட்டி, திருமுறைகள் தான் அவர்கிட்ட பேசக்கூடிய மொழி பாஷை, சுலபமான வழியும் கூட. தேவாரம் திருவாசகம் நமக்கு அருளாளர் அருளி இருக்காங்க. அந்த தேவாரம் திருவாசகத்தை பேசினால் சாமி நமக்கு அனைத்தையுமே அருள் பண்ணுவார். அப்படிப்பட்ட தேவாரத்திலே சாமி நிறைய அருட்கள் பண்ணியிருக்கார். இன்றைக்கு நாம திருவாசகத்துல இருந்து நிறைய ஒரு விஷயத்தை எடுத்துக்கலான்னு அடியனுடைய சிந்தனையில சாமி உணர்த்தினாரு. அதன் வண்ணம் திருவாசகத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேவாரத்திலையும் அந்த ஒரு பாடலையும் நம்ம சிந்திக்கலான்னு அடியன் எண்ணம். திருவாசகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுல ஊமை பெண் பேச வைத்த விஷயத்த நம்ம இப்ப இன்னைக்கு நம்ம மிக முக்கியமா எடுத்துக்கலாங்கிறது அடியனுடைய எண்ணமா இருக்கிறது.
ஈசனே நீ அல்லதில்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினேன் ஒரு பேதமின்மை பேதையேன் நம்பிரான் நீசனேனை ஆண்டு கொண்ட நின்மலா ஓர் நின்னலால் தேசனே ஓர் தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையே. மாணிக்கவாச பெருமான் அருளியது. பேசப்பட்டேன் இன்னடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் பூதலாரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் இனிப்படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே. பேசப்பட்டேன் இன்னடியாரில் திருநீரே பூசப்பட்டேன். திருநீர் பூசுவது முக்கியங்கிறத அருளாளர்கள் அனைவருமே உணர்த்தி இருக்காங்க. பேசப்பட்டேன் இன்னடியாரில் திருநீரே பூதலாரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் இனிப்படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனுங்கிறார் மாணிக்கவாச பெருமான். அப்படிப்பட்ட பேசுதல்ங்கிறதுக்கு சொல்லுதல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு எப்படி பேசுது, கூவுதல், அழைத்தல், அலறுதல், இப்படி நிறைய சொற்கள் இருக்கிறது. அதுல பேசப்பட்டேங்கிற தலைப்பு இன்னைக்கு அருமையான தலைப்பை நமக்கு சாமி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுல அரியானை அந்தனர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனைப்பாளை திகழொளியை தேவர்தம் கோணைங்கிற அருமை அதி அற்புதமான பதிகம். இந்த பதிகம் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு எல்லா இடங்களையும் சாமி முடிச்சிருப்பார். சாமியை பத்தி பேசாத நாள் என்ன, நமக்கு பிறவா நாள். அப்ப பிறவாத நாள்னா என்ன, அன்றைக்கு நமக்கு ஒரு நாள் வீணான நாள். இரவா எதிர்மறை சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா இறந்த நாள் அப்படின்னு அர்த்தம். காலங்களில் 3 காலம் உண்டு. நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். இறந்த காலம் ஒரு உடல் உயிர் இருக்கிற வரையில் தான் மதிப்பு. அதுக்கு எல்லாமே பருவம், எல்லாரும் மலை பேர் சொல்லியிருப்பாங்க. பேர் இருந்தப்பட்டும் என்ன அது பிணம்னு அடிச்சிருவாங்க. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரு நினைக்கு பணம் என்று சூரையம் காட்டிடை கொண்டு சென்று சுற்றிட்டு நீரில் மூழ்கி நிலைப்பொழிந்தாருன்னு திருமந்திரத்துல நம்ம திருமூலர் சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த உடம்புக்கு நம்ம காலங்கள் கழிந்து வீணான காலங்கள் சொல்றோம்ல, இறந்த காலம், அது நம்ம திரும்ப பெற முடியாது. எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது, எப்படி அமையும் செய்ய அது இறைவன் கையில். நம்ம என்ன வேணாலும் கற்பனை பண்ணலாம், நினைச்சு பார்க்கலாம், அதற்கு நமக்கு உரிமை உண்டு. ஆனா காலத்தை கடந்தவன், காலகாலனை வென்றவன் சுவாமி மட்டும்தான். இறைவனால மட்டும்தான் அதை அமைத்து தர முடியும். நம்ம இப்படி இருப்போம், 100 ஆண்டுகள் இருப்போம், 200 ஆண்டுகள் இருப்போம்னு சொல்ல முடியுமா? உறுதி உண்டா? நாளைக்கு இருப்போங்கிறது உறுதி உண்டா? நிச்சயம் உண்டா? அது கிடையாது. ஆனா இன்றைக்குங்கிறது சாமி கொடுத்த வரம். நேற்றுங்கிறது என்ன? இறந்து போனது, இறந்த காலம், பாஸ்ட் டென்ஸ் ஆங்கிலத்துல. பிரசன்ட் டென்ஸ், அட் பிரசன்ட் அப்படிம்பாங்க. இது ரொம்ப மிக முக்கியமானது. அந்த இப்ப நிகழ்காலத்துல சாமி அருளி இருக்கிற தருணம் அதி அற்புதமான தருணம். சாமியை பத்தி நினைக்கக்கூடிய வரம் கொடுத்த இதுக்கு சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்கள் ஆழ்பார் முந்தையான காலம் இன்னும் எய்திடாத மூர்க்கனேன் வெந்தையா வெழ்கிலேன்பர் என் உள்ளம் வெழ்கி வெண்டிலேன். அது மாதிரி சாமியை பத்தி நினைக்கிற நேரம், பேசுற நேரம்னா நமக்கு என்ன ஆனந்தம் பொங்கணும். அப்படியே அதி அற்புதமா அது உருகி உருகி பாடியிருக்காங்க அருளாளர்கள்லாம். அதனால அரியானை அந்தனதும் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனைப்பாலை. யாருக்கு தெரிஞ்சுக்கணும் சாமியை பத்தி முழுமையா தெரிய முடியுமே? சேர்ந்தறியா கையானேன்னு திருவாசகத்துல மாணிக்கவாச பெருமான் சொல்வார். திகழ்வொளியை தேவர்கதம் கோணை மற்றி கரியானை நான்முகனை கனலை காற்றே கனைகடலை குளவரை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே கற்றானை கற்றைவார் சடையான் தன்னை காவிரி சுள் வளஞ்சொலியும் கருதி நானே அற்றார்க்கும் அளந்தார்க்கும் அருள் செய்வானை ஆரூரும் புகுவானை அறிந்தோம் அன்றே மற்றாரும் தன் அப்பார் இல்லாதானே வானவர்கள் எப்பொழுதும் வணங்கி ஏத்த பெற்றானை பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே கருமானின் உரியதலை உடையாவிக்கி கனைகள்கள் கலந்தொழிப்ப அனல்கை ஏந்தே வருமான திரள் தோள்கள் மட்டித்தாட வளர்மதியம் சடைக்கிணிந்து மாநீர் நோக்கே அருமான வாழ்முகத்தால் அமர்ந்து காண அமரர்கணம் முடிவணங்க ஆடுகின்ற பெருமானை பெரும்பற்ற புலியூரானை
பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அருந்தவர்கள் தொழுது தும் அப்பன் தன்னை அமரர்கதம் பெருமானை அரணை மூவா மருந்தமர்க்கு அருள் புரிந்த மைந்தன் தன்னை மறிகடலும் குளவரையும் மண்ணு விண்ணோ திருந்தொழிய தாரகையும் திசைகள் எட்டும் திரிசுடர்கள் ஓர் இரண்டும் பிறவுமாய பெரும் தகையை பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அரும் துணையை அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகழ்ஞாழ தகத்துள் தோன்றி வரும் துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான்புலன்கள் அகத்தடக்கி மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கென்றும் பெரும் துணையை பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. கரும்பமரும் மொழி மடவால் பங்கன் தன்னை கணவயிர குன்றனைய காட்சியானே அரும்பமரும் பூங்கொன்றை தாரான் தன்னை அருமறையோடாரங்கமாயினானே. கரும்பமரும் கடிபொழில்கள் சூழ் தென்னாரூர் சுடற்கொழுந்தை துளக்கில்லா விளக்கை மிக்க பெரும் பொருளை பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. வரும் பயனை எழு நரம்பின் ஓசையானே வரை சிலைய வானவர்கள் முயன்ற வாழி அரும்பயம் செய் அவனர் புறம் எரிய கோத்த அம்மானை அலைகடல் நஞ்சைன்றான் தன்னே சுரும்பமரும் குழல் மடவார் கடைக்கன் நோக்கில் துளங்காத சிந்தையற துறந்தோருள்ள பெரும் பயனை பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. காரானை உருவி போர்வையானை காமறுப்பும் கச்சியகம் பந்தன்னை ஆரேனும் அடியவர்கள் கணியான் தன்னை அமரர்களுக்கு அறிவறிய அளவிலானே பாரோரும் இன்னோரும் பணிய நட்டம் பயில்கின்ற பரஞ்சுடரை பரனை எண்ணில் பேரானை பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. முற்றாத பால் மதியம் சூடினானை மூவுலகும் தானாய முதல்வன் தன்னை செற்றார்கள் புறமூன்றும் செற்றான் தன்னை திகழ் ஒளியை மரகதத்தை தேனை பாலை குற்றால தமர்ந்துரையும் குழகன் தன்னை கூத்தாட வல்லானை கோணை ஞானம் பெற்றானை பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. காரொளிய திருமேனி செங்கன்மாளும் கடிக்கமல திருந்தவனும் காணா வண்ணம் சீரொளிய தளல் பிளம்பாய் நின்ற தொல்லை திகழொளியை சிந்தைதனை மயக்கம் தீர்க்கும் ஏரொளியை இருநிலனும் விசும்பும் விண்ணும் ஏழுலகும் கடந்தண்ட தப்பால் நின்ற பேரொளியை பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னா இன்னைக்கு நமக்கெல்லாம் பிறந்த நாள், இன்பமாய் இருந்த நாள், துன்பங்களை மறந்த நாள், நமது தொல்லைகளை துறந்த நாள், அதி அற்புதமான நாள். திருத்தில்லை இல்ல நாவுக்கரசு பெருமான் தாண்டக செல்வர் அருளி இருக்கிற பதிகம் இது. அவரே அப்படி சொல்லியிருக்கும் போது நமக்கெல்லாம் இந்த அற்புதமான நாள்ல இன்னும் மாணிக்க வாசகர், ஞான சம்பந்தர், நாவுக்கரசு பெருமான் எல்லாமே பேசியிருக்காங்க. இறைவனோட எப்படி பேசியிருக்காங்கன்னா இப்படிதான் பேசியிருக்காங்க, திருமுறைகள் மூலமா பேசியிருக்காங்க. இதுல சுந்தரமூர்த்தி நாயனோட அழகா அற்புதமா சொல்லு, நாவுக்கரசு பெருமான் ஞான சம்பந்தருக்கும் நாவுக்கரசுக்கும் காசொருளி செய்து இன்றெனக்கு அருள வேண்டும் பார். திருவேலி மலாளிதனில் நித்தல் காசொருளி செய்து இன்றெனக்கு அருள வேண்டும்ங்கிற கடல் நாகை காரணம் மேவி அறிந்துரு. இன்னைக்கு கொடு, எனக்கு கொடு, அவங்களுக்கு கொடுத்தல எனக்கு கொடுன்னு கேட்பார். அது மாதிரி நம்ம ஞான சம்பந்தர், திக்குவாய் முதலிய உள்ளவங்க எல்லாம் பேசுறது கூட மாணிக்கவாச பதிவு ஒண்ணு இருக்கு. அது நிறைய திருவாசம் பாடுறதுனால இப்ப நிறைய பேருக்கு தெரிந்திருக்க காரணம் உண்டு. திருச்சாளல்ங்கிற பதிகம், அந்த பதிகம் படிச்சாவே நல்ல ஞானம் வரும், பேச்சு வரும், அறிவாற்றல் குழந்தைங்களுக்கும். குழந்தைகள் கல்வியில தங்கறதுக்கு அந்த பின்தங்கி இருக்கிற குழந்தைங்களாம் அந்த பதிகம் பாடலாம். வீட்டுல பெரியோர்கள் பெற்றோர்கள் அந்த பதிகம் பாடலாம்.
அந்த பதிகம் பாடினாலே நிச்சயமா அவங்களுக்கு நல்ல பேச்சு உண்மை, வாக்கு உண்மை வரும். வீட்டில் இருக்க குழந்தைங்களுமே நல்லா கல்வியில சிறந்து விளங்குவாங்க. அப்படிப்பட்ட பதிகம் எப்படி பிறந்ததுங்கிறது இன்னைக்கு எல்லோரும் அறிய தெரிந்த கருத்து தான்னாலும் மறுபடியும் ஒரு சொல்லிக்கலாம், பேசுவதற்கு பொருத்தமாக இருக்கும் என்பது அடியனுடைய எண்ணம். இங்க நம்ம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு அப்படி எந்த நேரமும் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிவனடியார் ஈழ தேசத்துக்கு போறார். தற்போது இலங்கை என்று அழைக்கப்பட ஈழ தேசத்துக்கு போகும்போது அங்க அது ஒரு வித்தியாசமா இருக்கு. அங்க அந்த நாட்டுல என்ன புத்த சமயம் மேலோங்கி இருக்கு. புத்த மதத்தோட ஆளுகையின் கீழே அந்த நாடு இருக்கிறது. மன்னன் புத்த மதத்தோட இருக்கும்போது டக்குன்னு அங்க போகும்போது அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. இவர் போய் அந்த அடியார் எந்த நேரமும் என்ன சும்மா இருக்காம என்ன பண்றாரு, செம்பொன்னம்பலம், திருவம்பலம், திருச்சிற்றம்பலம்னு இடைவிடாத சொல்லிட்டு இருக்காரு. சும்மா ஒரு தடவை சொல்லிட்டு விட்டாலும் பரவாயில்ல, இடைவிடாத அதையே பேசுகிறார், சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் எப்பவுமே அது இயல்பு. அவர் ஏன்னா தில்லையில இருந்து போயிருக்காரு. தில்லையில இருந்து போனா அந்த சுவாமியை பத்தி அவர் சிந்தனையில இருக்காரு. சிவனடியாருங்கிறனால அவர் அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் ஈழத்தை சென்றிருக்கும் போது அந்த நாட்டுல இருக்கவங்களும் புத்த சமயம் அங்க மேலோங்கி இருந்தது. உச்சத்துல இருந்து, பீக்ல இருந்துன்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்துல, அந்த மாதிரி உச்சத்துல இருந்தது. உச்சம் தொட்டு இருந்த அந்த நாட்டுல மன்னனும் அந்த சமயம் நம்ம சார்ந்து ஆழ்ந்து வாழ்ந்து புத்த மன்னனா இருந்தா, புத்த குருமார்கள் இருந்தாங்க. இவரோட இயல்பை பார்த்தோன்னா அரசன்ட்ட போய் ஒற்றர்கள் தூதர்கள் எல்லாம் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் சும்மா எந்த நேரமும் இப்படியே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. உடனே ராஜா அவரை இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்றாரு. அழைத்து உத்தரவிடுறாரு மன்னன். சரி, அவர் போய் அரசவைக்கு அடியார் வந்தோடனே இங்க வந்தாலும் அவர் போய் என்ன சொல்றாரு, அங்க போய் அவருக்கு யாமார்க்கும் குடியெல்லாம் நமனை எஞ்சோம், ஏமாப்போம் பிணி எறியோம் பணிவோம் அல்லோம்ங்கிற மாதிரி சாமி அவருக்கு என்ன பையன், சாமி நெஞ்சுக்குள்ள இருக்காரு. அவர் செம்பொன்னம்பலம், திருவம்பலம், திருச்சிற்றம்பலம்ங்கிறாரு. அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கையில் அமர்றாரு. அரசவைக்கு போய் அவர் என்ன சொல்றாரு, திருச்சிற்றம்பலம், செம்பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம், செம்பொன்னம்பலம்ங்கிறாரு, திருவம்பலம்ங்கிறாரு. தில்லையை பத்தியே, தில்லையின் பெருமைகளே சொல்லிட்டு இருக்காரு. அரசனுக்கு ஒரு வியப்பு. அந்த மன்னனுக்கு இதன் பொருள் யாது, இது என்னோட இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு அவரை பார்த்து கேட்கிறாரு. அதனை அந்த சிறப்புகள் எல்லாம் சாமி எடுத்து சொல்றாரு. அந்த அடியார் எடுத்து சொல்றார். எடுத்துரைத்து இந்த தீய எண்ணம் கொண்டவர்களும் இந்த திருச்சிற்றம்பலம்னு உள்ளன்போடு இதை சொல்லி ஒரு தடவை கூடினால் 21,600 தடவை திரு ஐந்தெழுத்தை கூறியதனால் உண்டாகும் பயனை இது தரும். 21,600 முறை திருவைந்தெழுத்தை சொன்னார். திருவைந்தெழுத்தே மகாமந்திரம். அந்த மகாமந்திரத்தை விட அதை கூறியதனால் உண்டாகும் பயனை இது தரும் அப்படிங்கிறார். தில்லை பெருமானின் சிறப்பை எடுத்துரைத்தார். மற்றதெல்லாம் எல்லாத்தையும் சொல்றாரு. சொன்னோன்னா அங்க இருந்த புத்த மதம் அவங்க எப்படி ஒத்துக்க முடியுமா, அவங்க புத்த மதம் தான் பெரியதுன்னு சொல்றவங்க தன்னுடைய ராஜா கிட்டே சொன்னோன்னு, அங்க குருமார் இருக்கு, புத்த குருமார்கள், அவனுக்கு ஆச்சாரியர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் எழுந்து அதை அவர் கூடுறது மறுக்கிறார். திரிபிரகம் அருளி எங்கள் புத்தனை தவிர வேறு தெய்வம் உண்டோ, வேறு தெய்வமெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது, எங்கள் புத்த மதமே உயர்ந்தது, புத்தரே உயர்ந்தவர், அவருடைய கொள்கைகளே உயர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. நான் இப்ப அதோட சொன்னதோட இல்லாம உடனே சவால் விடுறார். ராஜா இருக்காருல, ராஜாவுக்கு முன்னாடி பெரியவர்னு காட்டிக்கணும்ல, புத்த குருமாருங்கிறத காட்டிக்கணும்னு சொன்னதோட எல்லாம் சூழறிக்கிறார். நான் இப்பவே உடனடியா சென்று எங்க போறாரு, தில்லைக்கு கடவுள் புத்தரே கடவுள், சைவத்தை வென்று புத்தனே கடவுள் என்று நிலைநாட்டி வருவான்கிற சூழறிக்கிறார். ஈழத்தரசனும் என்ன பண்றாரு, சரி ஈழ மன்னனாச்சு, குருமார் சொல்லிட்டார்ல, வேற யாரும் சொன்னா கூட பரல, தன்னோட ஊமை பெண்ணை அடைத்து கொண்டு சிற்றம்பலத்துக்கு தில்லைக்கு வர்றார். இலங்கை நாட்டிலிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சிதம்பரத்திடம் தில்லைக்கு வர்றார். அரசன் வரும்போது சேனைகள், ஆணைகள், சேனைகள் அத்தனையும் வரும்ல, அத்தனையும் வர்றாரு. புத்தாச்சாரியனுடன் தில்லைக்கு எல்லாருமே வர்றாங்க. தில்லையை அடைந்து புத்த குரு எல்லாம் கோயில் அடைஞ்சு அங்க ஒரு மண்டபத்துல அமர்ந்துக்கிறாங்க. கோயில் காப்பாளர் கேட்கிறான், ஐயா இங்க எதுக்கு வந்திருக்கீங்க, புறச்சமயத்தாரெல்லாம் உள்ள வரக்கூடாது, இப்போ நம்ம இந்து சமயக்குள்ள புறச்சமயத்தார் மற்ற மதத்தவர்கள் வருவதற்கு அனுமதி இல்லை என்று சில ஆலயங்களிலே தகவல் பலகையிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். இது என்னன்னா அவங்க இந்த சமயம் சார்ந்து வரணும், அந்த வேற்று உடைகள், நம்ம மதத்திலிருந்தே நம்ம எப்படி உடை அணிந்து கோயிலுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது இப்ப எல்லாம் நம்ம இன்னமும் பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை சிலவர் மறந்து
சென்று கொண்டிருக்கிறார். இலங்கையிலே இன்னும் நம் தமிழ் சைவமும் தமிழும் மிகவும் வளர்வதற்கு காரணமாக இலங்கை தீவிலே மிக அதி அற்புதமாக யாழ்ப்பாண தமிழர்களும் நம் உலகின் அனைத்து நாடுகளிலும் இப்போ சென்று வருகிறார். வெளிநாடுகள், சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலுமே தமிழை அவர்கள் நன்றாக வளர்த்து கொண்டு சைவத்தை வளர்த்து கொண்டு என்பது என்னுடைய அடியனுடைய தாழ்மையான எண்ணமாக இருக்கிறது. ஏன்னா அங்கென்றும் சில நாடுகளுக்கு சென்று திரும்பி வரும் அடியன் வாய்ப்பையும் அவர்களோடு பழகும் வாய்ப்பையும் பெற்றதனாலே யாழ்ப்பாணம் இலங்கை தமிழர்கள் இன்னமும் கூட அங்க இப்போ சென்று வந்த இங்கிருந்து இலங்கைக்கு சென்று வந்த சிலருக்கும் கூட அடியன் கூறியிருக்காரு. சில ஓதுவாமூர்த்திகளே சொல்லுங்க, அங்க வேடம் நிறும் விலங்கு நிறுத்தி அப்படிதான் போய் வழிபாடு பண்ணணும். பெண்கள் சேலையில் தான் போகணும், ஆண்கள் வேட்டி துண்டோட தான் திருநீறு உருத்திராக்கம் தடிச்சுதான் போறாங்க. அப்படிதான் வழிபாடுக்குள்ளே அனுமதிக்கிறாங்க இலங்கை கோயில்களிலே. அது மாதிரி அப்படியெல்லாம் அங்க வழிபாடு சிறந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இலங்கையிலிருந்து புத்த மதம் கோல் வச்சு இருந்த மன்னனும் இங்க அமைஞ்சிருக்கான். புறச்சமயத்துக்கு அனுமதியில காவலான்னு சொன்ன உங்கள் சமயத்தை வென்று எங்கள் சமயத்தை நிலைநாட்ட வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? புத்த குரு சொன்ன இவர் காவலார் என்ன சொல்றாரு? உடனே போய் தில்லைவாழாந்தனுக்கு கூறுறாரு. தில்லைவாழாந்தனுக்கு காது கேட்டுச்சு இந்த விஷயம் போனோன்னு. அவங்க என்ன சொல்றாங்க, என்ன பண்ண முடியும்? அவங்க உடனே சோழ மன்னனுக்கு இந்த தகவலை கொண்டு சேர்க்கிறாங்க. அன்று இரவே என்ன பண்றாரு? தில்லைவாழாந்தனுக்கு கனவுல புத்தமுறை எவ்வாறு செய்வதென்று கவலையுடன் தூங்கும் போது சாமி எழுந்துருள் செய்து எல்லாரும் கனவுலையும் தில்லையின் கீழ்பா சிவயோகத்தில் அமர்ந்து தவமையேற்றி வரும் அடியவனாகிய மாணிக்கவாசனை அழைத்து இப்புத்த குருவோடு வாதிடச் செய்க அப்படின்னு அருள்றார். இவர் புத்த குருவுக்கு வாதிட செய்யறதுக்கு நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், மாணிக்கவாசர் இருக்காரு கீழ்ப்பகுதியில், தில்லையின் கீழ்ப்பால யோகத்துல இருக்காரு, அவரை கூப்பிட்டு இவரோட வாது செய்ய வைங்க, அவர்களை இவர் மாணிக்கவாசன் கண்டிப்பாக வெல்வான், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சாமி அருளி செய்யறாரு. அத்துணை தில்லைவாழ் அந்தணர்கள் கனவுலையும் சாமி போய் சொல்றார். மறுநாள் காலையில எழுந்து தம் கண்ட கனவு ஒரு பகிர்ந்துக்கிறாங்க. பகிர்ந்துக்கும் போது ஒவ்வொருத்தரோடையும் பகிர்ந்துக்கும் போது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சுவாமியோட திருவிழா எல்லாரும் ஆச்சரியமே வியந்து அரசனிடமும் கொண்டு போய் சென்று சேர்க்கிறாங்க. அரசனிடம் போனோன்னு அவர் உடனே சரி, அவர் அரசர் என்று எழுந்தருளி தவச்சாலைக்கு போய் மாணிக்கவாசர் சொல்றார், அடிகளே நம் சைவ சமயத்தை அழித்து புத்த மதத்தை நிலைநாட்டும் எண்ணத்துடன் ஈழ நாட்டு மன்னனும் புத்த குருமார்களும் இங்க வந்திருக்கிறாங்க. தாங்கள் அவர்களை வாதில் வென்று நம் சமயத்தை நிலைநிறுத்தல் செய்ய வேண்டும். நம்ம சமயத்தை நிலைநிறுத்துக்கு நீங்க தான் அடியனுடைய சாமி என்ன பண்றாரு? அரசன் நினைச்சா ஆணையிடலாம். ஆனா சாமி அவர்கிட்ட என்ன பண்றாரு? விருப்பத்தை தெரிவிக்கிறார். சாமி ஒரே கனவையும் விருப்பத்தையும் அரசனது விருப்பத்தையும் தெரிவிக்கிறாங்க. மறுநாள் சபைக்கு வர்றாங்க. சபையில நல்லோரை காண்பதும் நன்றே, நல்லோர் சொல் கேட்பதும் நன்றேங்கிற மாதிரி தீயவர்களை காண்பதும் தீயவர்களை காண்பது தீயுது அப்படின்னு சொல்லி மாணிக்கவாச பெருமான் என்ன சொல்றாரு? ஒரு திரைச்சீலை இட்டு மறைக்க சொல்றார். அவர்கள் அந்த மண்டபத்துல வாதுக்காக தயாராகுது. அங்க அந்த மன்னன், புத்த மத மன்னன், புத்த குருமார்கள், அவர்களோட ஊமை பெண், அவர் ஈழ நாட்டு மண்ணோட பெண் ஊமை பெண்ணையும் அழைச்சி வந்திருக்கிறாங்க. கூட்டு இங்க வரும்போது மாணிக்கவாசர் அதுக்கு சரின்னு சொன்ன மன்னனுக்காக திரைசீலை போட சொல்லிடுறார், அவங்கள பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் திருமுண்டம் தீட்ட மாட்டாதுன்னு சொன்னார்ல, அம்மா நீரு அணிகிலாதவரை கண்டால் அம்மனா அஞ்சுமாறுங்கிற நீரு அணிகிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாறு, அவங்கள திருநூறு பூச மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் சாமி என்ன பண்றாரு? திரைசீலை இட்டு சொல்றாரு. அப்ப சுவாமி இங்க மன்னனும் அந்தணர்களும் இருக்காங்க, தில்லைவாழ் அந்தணர்கள் இருக்காங்க, மன்னனும் இருக்காங்க. மறுபக்கத்துல சோழ மன்னன், புலவர்கள் அத்தனை பேரும் அந்த அவையில கூடி இருக்கிறாங்க. சோழ மன்னன் மாணிக்கவாசர் பணிந்து கேட்கிறார், உத்தரவிடலை. இந்த இடத்துல அவர் பண்ண அரசன் நினைச்சா ஆணையிடலாம். அவரு மாணிக்கவாசரை பணிந்து நீங்க தான் புத்தர் வென்று நம் சமயத்தை நிலைபெற செய்யணும்னு சொல்லி தங்க கடமைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. புத்தர்கள் தோத்து போயிட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பாத்துக்கிறேன், அது என் கடமை, நீங்க அவங்கள வெல்ல வேண்டியது உங்க கடமைன்னு சொல்லி சாமி பணிந்து கேட்கிறாரு. வேண்டி கொண்டான் அப்படிங்கிறாங்க. பின்னர் மாணிக்கவாசர் என்ன பண்ற? புத்த குருவை நோக்கி, சாமி நம்ம வந்துட்டாங்கல்ல, நம்ம நோக்கி வந்தவங்கள நம்ம என்னன்னு யாரா இருந்தாலும்
வினவணும். அப்ப சாமி தான் வாதத்தை தொடங்குறார். மாணிக்கவாச பெருமான் வந்த காரியம் என்ன, என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு பொதுவான வாதத்தை தொடங்குறார். தொடர்ந்தோன்ன அவங்க புத்தகுருமார் தான் அங்க வாதத்துல சொல்றாரு. இவரு அவங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் சாமி அருள் பண்றார். என்ன மறையின் பொருளையும் விளக்கத்தையும் சாமியை பத்தியும் தெளிவாகவே விளக்கம் சொல்றாரு. விளக்கம் சொன்னாலும் வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. அதன் காரணமாக என்ன பண்றாரு, மாணிக்க சொன்னதெல்லாம் ஒத்துக்கொள்ளும்படியாக இருந்த காரணம் கொண்டும் அதை மறுக்க தெரியாம சிவனந்தினை செய்ய தொடங்க ஆரம்பிச்சிட்டான். சுவாமியை பத்தி தவறாக பேச ஆரம்பிச்சிட்டான். தவறாக பேசணுன்னு சாமிக்கு மாணிக்கவாச பெருமானுக்கு கோபம் வந்துடுது. கோபம் அவர் சாபம்லாம் விடல. என்ன பண்ணாரு, நாகமகளை கூப்பிடுறாரு, கவலைமலை கூப்பிட்டு கலைமகளை கூப்பிட்டு சொல்ற, இறைவன் ஆணைங்கிற கூறாரு, இவங்க நாட்கள் எல்லாம் நீ இருக்கலாமா அப்படின்னு சொல்லி, சிவனிந்த செய்யும் நாவில் நீ இருத்தல் அழகோ பொருந்துமோ அப்படின்னு கேட்கிறாரு. பொண்ணு உடனே என்ன பண்றாங்க, யார் அது, மாணிக்கவாசருங்கிற யாரு, சிவம் வேறு இல்லை அவர் வேறு இல்லையா? உடனடியா அந்த வினாடியே அந்த நொடியே அம்மா கலைவாணி அம்மா அவங்க நாக்குல இருந்து நீங்கிடுறாங்க. அதனால அத்துணை பேரும் அந்த நொடியிலிருந்து ஊமைகள் ஆயிடுறாங்க. இதை பார்த்த மாணிக்க சொல்லி வணங்கி, அடிகளே என் ஈழமன்னன் எழுந்து அடிகளே என் மகள் பிறவி ஊமை, பிறவி முதல் ஊமையாக இருக்கிறாள், அவளை பேசும்படி செய்தால் நான் தங்களுக்கு அடிமையாவேன், நான் தங்களுக்கு அடிமையாவேன். மன்னன் சொல்றேன், வேற சாதாரண ஒரு ஆளோ குடிமகளோ மற்றவங்களும் சில என் மகள் இந்த அதிசயத்தை பார்த்துட்டாரு, ஒத்துக்க முடியல, சரியான முறையில பதிலளிக்க முடியல. தன் குருமாராலே, அவரு மன்னன் குருமார் சொல்படி நடக்கிறது, ஒரு ஆட்சி நடக்குது, குரு சொல்படிதான் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் எத்தனையோ புலவர்கள், அவையோர்கள், மந்திரிகள், மூத்த மந்திரிகள், குருமார் புத்த குருமாரோட தான், குருமார் தான் சொன்னது வாதில் வெல்வன் சொன்னது. ஆனா அந்த குருமாரு எல்லாருமே ஊமையானோன்னு அவர் அடுத்து என்ன செய்யறாரு, தன் மாணிக்கவாசரை பணிந்து, என் மகள் பிறவி ஊமை, இவளை பேசும்படி செய்தால் நான் தங்களுக்கு அடிமையாவேன் அப்படின்னு கூறுற மன்னன். மாணிக்கவாசன் அதுக்கு ஒத்துக்கிட்டு என்ன பண்றாரு, மறுபடியும் அந்த பெண்ணை அவையில் அமர்த்துறார். தனி ஆசனத்தில் அமர்த்தி, பெண்ணே, இந்த புத்தன் கேட்ட கேள்விகளுக்கு நீதான் விடை கூறணும் அப்படின்னு சொல்றாரு, எல்லாரும் காணும்படி. அந்த பெண்ணும் சரின்னு சம்மதிச்சு வியந்து மகிழும்படி பாடினதுதான் திருச்சாளல் அப்படிங்கிற பதிகம். அந்த புத்தகுரு என்னென்ன கேள்விகள் கேட்டா மாணிக்கவாசரை பார்த்து, அதுக்கெல்லாம் சாமி மறைபொருளை விளக்கம் சொல்லிட்டாரு. சொன்னதை மறுபடியும் அந்த பெண்களோட கேள்வியா வைக்கிறார். கேள்வி வைக்கிறதுக்கு அந்த பெண் தான் சாமியை பத்தி ஆழமாகவும் அதி அற்புதமாகவும் பதில வெளிக்கொணர வைக்கிறார் சுவாமி. அந்த பெண் மூலமாக அந்த பெண் விடையளிக்கிற மாதிரிதான் என்ன பதிகம், திருச்சாளல் அப்படிங்கிற பதிகம் சாமி நமக்கு அருளியது. அந்த பதிகம் பாடி முடிச்சு ஈழமன்னன் அதை கண்டு ரொம்ப மகிழ்ந்து போயிட்டான். தன்னோட ஊமை பெண் இல்லையா, தன்னுடைய பெண் பேசுறாங்கிறதே பெரிய விஷயம். எப்பவுமே தன்னுடைய மகள் தன்னோட பேசும்போது ஒரு அப்பாவுக்கு ஆனந்தம் அதிகமா இருக்கும். எல்லா உறவுகளையும் விட உயர்ந்த உறவு மகள்ங்கிற உறவு, பெண்கிற உறவு. அந்த பெண் தன்னுடைய ஒரே மகள் பிறப்பிலிருந்து ஊமையா இருக்கா, அதுவும் பேசும்போது சுவாமியை பத்தி விளக்கங்கள் சொல்லும் போது, இத்தனை பேர் கூடியிருக்கும் போது, ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி, பிறந்தப்போ ஒரு எந்த குழந்தை பிறந்தாலும் அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சும்பாங்க. அந்த மாதிரி ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்படிப்பட்ட பெண் பேசுறதே மாணிக்கவாசர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த பெண் அதி அற்புதமா பதில் எல்லோரும் புரியும்படியும் விளங்கும்படியும் சாமியுடைய பெருமைகளை எடுத்து சொன்ன மிகப்பெரிய மகிழ்ச்சியாகி திருநீரும் கண்டியும் பூண்டு மன்னன் சிவனடியாராக மாறுகிறான். சிவனடியாராக மாறி சாமி காலில், மாணிக்கவாச காலில் விழுந்துடுறார். விழுந்து அனைவருமே மாணிக்கவாச காலில் போற்றி துதிக்கிறாங்க. அப்போ ஈழமன்னன் மன்னனே திருநீர் கண்டி பூசின புத்தகர்களும் மற்றவர்களும் பேசும் திறம் பெற அருள் செய்ய வேண்டும்னு மன்னன் வேண்டி கேட்டுக்கிறார். இவங்களை மன்னித்தருள வேண்டும் சுவாமி, இவங்க பண்ண பிழை பொறுக்குங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா தன்னை சார்ந்து இருக்காங்கல்ல, மன்னனுக்கு அழகு தன்னை சார்ந்து இருக்கணும். அதுதான் நிறைய விஷயம் நிறைய இடங்கள்ல நடந்திருக்கும்.
இலங்கை மன்னன் கூட இராவணனுக்காக அத்தனை பேரும் அவன் செய்யற தப்புன்னு சொன்னா கூட இருந்து போய் இது பண்ணுவாங்க. தன்னை சார்ந்த மன்னன் நல்லா இருக்கணும், கூட இருந்த குடிமக்கள் நினைக்கணும், தன்னுடைய குடிமக்கள் நல்லா இருக்கணும் மன்னன் நினைக்கும். இதுதான் ஒரு நல்ல ஆட்சிக்கு அழகு. அப்படிப்பட்ட அந்த வழியில தன்னை சார்ந்தவர்கள் எல்லாம் தன்னை நம்பி, அவரை நம்பிதான் வந்து இத்தனால அவரோட ஆட்சி நடத்தினால அவர்கள்லாம் பேசும் திறம் பெற வேண்டும்னு அருள் செய்ய வேண்டும் மாணிக்கவாசகர்கள்ட்ட வேண்டார். யார்? மன்னன். மாணிக்கவாசகன் அவர்கள் மீது திருவருட்பார்வை செலுத்துறாரு. அவ்வளவுதான். கருணை பார்வையார் குருவர்கள் இல்லையா, குருவர்களும் திருவருளும் சேர்ந்து செலுத்தினார். அந்த நிமிஷமே, அந்த வினாடியே ஊமை நீங்கி பேசும் திறம் பெறுறாங்க. அத்துணை பேர்களும் மத குருமார்களும் புத்த மத குருவும் சேனைகள் அத்தனை பேரும், மந்திரிகள் பிரதானிகள் அத்தனை பேருமே என்ன பண்றாங்க? பேசும் திறம் பெறுறாங்க. அத்தனை பேரும் தங்கள் மாணிக்கவானை வழங்கி என்ன பண்றாங்க? தங்க செஞ்ச குற்றத்தை மன்னிக்கும்படி வேண்டிக்கிறாங்க. வேணும்னா மாணிக்கவாசர் அதோட திருக்கோயிலுக்குள்ள சென்று சபாநாயகர் தில்லை கூத்த பெருமானை வணங்கிட்டு விடைபெறார். இதுதான் திருச்சாளரோட வரலாறு. அப்படிப்பட்ட சிவனடியாராவை மாத்தினது, வாதில் வெள்ளம் அந்த சிவனடியாரை மாத்த அந்த பதிகத்தை இப்பொழுது விண்ணப்பம் செய்வது சிறப்பாக இருக்கும் என்று அடியேன் நினைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பூசுவதும் வெந்நீரு பூண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி. பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டு என்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. இந்த 2 வரிகளை மாணிக்கவாசகர் பாடுறார். முதல் 2 வரிகளை, அதாவது இந்த 2 வரிகள் என்னன்னா, புத்த குரு முதல்ல வாதிடும் போது கேட்ட கேள்விகள், அந்த கேள்விகளை தன்னுடைய சாதாரண உரையாடிய கேள்விகளை இந்த பதிகத்துல வைத்து அவர் கேட்கிறார். அந்த பெண்ணை, ஊமை பெண்ணை பார்த்து கேட்கிறாரு. ஊமை பெண்ணை பார்த்து கேட்டோன்னா, பூசுவதும் வெந்நீரு பூண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடின்னு அந்த பெண் பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கண்டு என்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. என்னப்பன் எம்பீரான் எல்லார்க்கும் தானீசன் துண்ணம்பே கோவனமா கொள்ளுமது என்னேடி மண்ணுகளை துண்ணு பொருள் மறை 4 வான் சரடா தன்னையே கோவனமா சாத்தினன் கான் சாழலோ. கோயில் சுடுகாடு கொள்பொழி தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினோம் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலோ. அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா விடுச்செய்தான் காணேடி. நயனங்கள் 3 நாயகனே தண்டித்தால் சயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ. தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன வந்து அவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி. தொக்கன வந்து அவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்தங்கு எச்சனுக்கு மிகைத்தலை மற்று அருளினன் கான் சாழலோ. அலரவனோ மாலவனோ அறியாமே அழல் உருவாய் நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி. நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றிலனேள் இருவரும் தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார்கான் சாழலோ. மலைமகளே ஒரு பாகம் வைத்தொழுமே மற்றொருத்தி சலமுகத்தாள் அவன் சடையில் பாயும் அது என்னேடி. சலமுகத்தாள் அவன் சடையில் பாய்ந்திலனேல் தரணி எல்லாம்
பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெரும் கேடாம் சாழலோ கோலாலம் ஆகி குறைகடல்வாய் அன்றெழுந்த ஆலாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி ஆலாலம் உண்டிலனேல் அன்றையன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர் கான் சழலோ தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடே பெண்பால் உகந்தினலே பேதாயிரு நிலத்தோர் விண்பால் யோகைதி வீடுவர் கான் சாலலோ தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் காணேடி ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த திருவடிகள் வானுந்து தேவர்கோர் வான்பொருள்கான் சாழலோ நங்காய் இது என்ன தவம் நரம்போடு எழும்பணிந்து கங்காலம் தோள்மேலே காதலித்தான் காணேடி கங்காலம் ஆமகள் காலாந்தரத்திருவர் தங்காலம் செய்ய தரித்தனன் கான் சாலலோ கானார் பொழி தோள் உடைதலை ஊன் காடுபதி ஆனால் அவனுக்கிங்கு ஆட்படுவாரேடி ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானடர் கோவும் வலியடியார் சழலோ மலையறையன் பொற்பாவை வானுதலால் பெண் திருவை உலகறிய தீவட்டான் என்னுமது என்னடி உலகறிய தீவளாது ஒளிந்தனேள் உலகனைத்தும் கலைநவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான் சாழலோ தென்புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன் தான் புக்கு நட்டம் பயிலுமது என்னடே தான் புக்கு நட்டம் பயின்றிலனேள் தரணி எல்லாம் பூன் புக்க வேற்காலிக்கு ஊட்டாம் கான் சாழலோ கடகரியும் பரிமாவும் தேருமுகந்து ஏறாதே இடபமுகந்து ஏறியவாறு எனக்கரிய இயம்பேடியே தடமதில்கள் அவை மூன்றும் தழலெரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால் கான் சாழலோ நன்றாக நால்வர்க்கு நான் மறையின் உட்பொருளை அன்றாளின் கீழ் இருந்தங்கு அறமுறைத்தான் காணேடி அன்றாளின் கீழ் இருந்தங்கு அறமுறைத்தான் ஆயிடினும் கொன்றான் கான் புறமூன்றும் கூட்டோடே சாழலோ அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழி தெரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னுமது என்னேடி நம்பனையும் மாமகள் நான்மறைகள் தாமறியா எம்பெருமான் ஈசா என்று ஏத்தினகான் சாழலோ சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாளி நலமுடைய நாரணற்கன்று அருளியவாறு என்னடி நலமுடைய நாரணன் நயனமிடந்து அரணடிக்குள் அலராக இட ஆழி அருளினன் கான் சாழலோ அம்பரமாம் புள்ளி தோள் ஆலாலம் ஆரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய இயம்பேடி எம்பெருமான் ஏதுடு தங்கு ஏதமுது செய்திடினும் தம்பெருமை தானறியா தன்மையன் கான் சாழலோ அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கனையும் இருந்தவருக்கு அருளுமது
எனக்கரிய இயம்படி அருந்தவருக்கு அறமுதல் 4 அன்றருளி செய்திலனேல் திருந்தவருக்கு உலகு இயற்கை தெரியாகான் சாலலோ தெரியாகான் சாலலோ. இப்ப நமக்குலாம் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. சுவாமி மாணிக்கவாச பெருமாள் அருளி செய்யலாம் இந்த மாதிரி திருவிளையாடல் அற்புதம்லாம் நினைப்பேன். அருந்தவருக்கு அறமுதல் 4 அன்றருளி செய்திலனேல் திருந்தவருக்கு உலகு இயற்கை தெரியாகான் சாலலோன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. ஊமை பெண் பேசி சொல்றாங்க, இப்படி விளக்கம் சொல்றாங்க. மாணிக்கவாசர் கேட்கக்கூடிய அந்த பெண்ணை பாடி விளக்கம் சொன்னதா இந்த பாடல் அமைந்திருக்கிறதுனால திருச்சாளல் சாழலோ அப்படிங்கிற இந்த பாடல் சிறப்பு பெற்று இந்த பதிகத்தை கேட்பவர்களும் பாடுபவர்களும் நிச்சயமாக பேச்சு வன்மையில் சிறந்து விளங்கலாம்னு அருளி இருக்காங்க. பெரியோர்களால் அருளப்பட்ட பதிகம் இது, பாடல் இது. அப்படிப்பட்ட பாடல சுவாமி வாதில் நமக்கு மாணிக்கவாசர் மூலமா நமக்கு கிடைத்த பாடல் இது. இந்த பதிகத்தை பாடுவோம், கேட்கும் அத்தனை குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் நல்ல கல்வி செல்வமும் அருட்செல்வம் பொருட்செல்வமும் கிடைக்கும். அப்படி விரும்புறவங்க இந்த பதிகத்தை தினம் வீட்டுல பாடலாங்கிறது அடியனுடைய ஒரு விண்ணப்பம் கூட. சிவா. அடுத்து ஞானசம்பந்தர், நாவுக்கரசு பெருமான் எல்லாருமே சாமி கிட்ட பேசியிருக்காங்க. எப்படி பேசியிருக்காங்க? திருமுறைகள் மூலமா தான் பேசியிருக்காங்க. அவங்க எந்த பதிகத்தை வேணாலும் நம்ம பேசலாம். பேசித்தான் திருநீரு நிறைய பூசுங்க, பேசித்தான் ஈசனை எந்தை அப்படின்னு நான் மாணிக்கவாச பெருமான் சொன்ன மாதிரி திருமுறைகள் எந்த பதிகத்தை தொட்டாலும் இனிக்கும். தேனே அரும்பே அமுதின் தெளிவும் பாரு, தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் பாரு மாணிக்கவாசகர். அந்த மாதிரி தித்திக்கக்கூடிய தேன், அமுது, கரும்பு, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் பாயுது காதினிலே. செந்தமிழ் தமிழ்ங்கும் போதே அது அமிழ்துதான். தமிழ்ங்கிற திரும்ப திரும்ப சொன்னோம்னா அது என்ன? அமிழ்து. தமிழ் 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 அமிழ்து 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 தமிழ். இந்த தமிழ் கேட்கதான் சாமி நடந்து வந்தார். திருமுறைகள் கேட்பதற்காக தான், திருமுறைகள் பாட்டுக்காகவும் அடியாருக்காகவும் வந்தாரு. கரம் வருந்த எழுதியருள் தெய்வ நூலாகவும் இருக்கு. நமக்கு சாமி திருமக்கரம் எழுத வருந்த எழுதியரும் தெய்வ நூல் திருவாசக நூலாகவும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திருவாசகத்திலிருந்து பேசி நாமெல்லாம் பிறந்த பயனை பெற்றோம் என்று. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு அரியானை அந்தனர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனைப்பாலை திகழொலிய தேவர்தம் கோணை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனைகடலை குளவரை கலந்தின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அப்ப இன்னைக்கு பேசின நமக்கு என்ன நாள்? இத பத்தி நாவுக்கரசு பெருமான் இது திருத்தாண்டக, தாண்டக செல்வர், தாண்டக சதுர, தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. தாண்டகத்துல பாடல் புனைவதில் அவர் தான் சிறப்பு. தாண்டக சதுரர், சதுரர்னா கெட்டிக்காரர், திறமைசாலிம்பாங்க, மிகச்சிறந்தவர் அப்படிங்கிறது சதுரர். அந்த மாதிரி தாண்டகம் அருளி செய்து நமக்கு நாவுக்கரசு பெருமான். இப்படிப்பட்ட தாண்டகத்துல வரக்கூடிய, அதுவும் தில்லையில வரக்கூடிய முதல் பாடலும் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளுங்கிற குறிப்பை நமக்கு கொடுத்துருக்கு. அவரு ஐயாற்று பதிகத்திலேயும் சுவாமி நமக்கு அருள் பண்ணியிருப்பாங்க. அதை பத்தி நம்ம கடைசியா இறுதியா நம்ம சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். நேரம் எவ்வளவு இருக்கு? 47. ஞானசம்பந்த பெருமான் கூட வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணுதடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமையை புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேங்கிறார். நாவுக்கரசு பெருமானும் ஞானசம்பந்தரும் திருமறை காட்டுல இருக்கும்போது அருளி செய்த பதிகம். அவர் இங்கிருந்து கிளம்புறார். நீங்க குலச்சிறையார் அனுப்புறாங்க, பாண்டிமாதேவி யாரு மங்கையர்கரசி அம்மை அனுப்புறாங்க, குலச்சிறையார் அனுப்புறாங்க. சைவம் தலைக்க வந்த பிள்ளையார் பெருமைகளை கேள்விப்பட்டு ஞானசம்பந்தர் வந்தாதான் மதுரையில சைவத்தை வளர்க்க முடியும் சொல்லி தூது அனுப்புறாங்க. மன்னனை சாமிய அருளி வரணும்னு வேண்டுறாங்க. ஏன்னா இங்க மன்னன் என்ன சமணம் சார்ந்திருக்கான், அதனால திருநீர் பூசுறதே பாவம்ங்கிற மாதிரி ஒரு செயல். திருநீர் பூச முடியாது, வழிபாடு செய்ய முடியாது. அதுக்காக போகும்போது அங்க அந்த வரலாறு மிகப்பெரிய வரலாறு. அப்போ போகும்போது ஞானசம்பந்தர் பெருமான் மதுரைக்கு அரசியனோட அழைப்பேற்று அருள் செய்வதற்காக கிளம்பும் போது
அவருக்கு சமன் சார்ந்து இருந்து வந்தவர் தான். அந்த மதத்துல இருந்து நாவுக்கரசு வந்தனால சொல்றாரு, அவங்க மோசமானவங்க, எந்த கருணையும் இல்லாதவங்க, போகக்கூடாது, அறிகுறிகள்லாம் சரியில்லை, ஆளும் கொள்ளும் சரியில்லை அப்படிங்கிறார். அப்பதான் இந்த பதிகம் சாமி அருளி செய்கிறார். வயிறு தோழி பங்கன்கிற விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து, என் நெஞ்சில சாமி இருக்காருங்கிறார். இறைவன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, எந்தது என்ன செய்ய முடியுங்கிறார். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல யாருக்கு, அடியார் அவர்க்கு மிகவே. இந்த குறிப்பை எல்லாரும் உணரணும். அடியார் அவர்க்கு மிகவேங்கிறாய். இந்த பதிகத்தை யார் சொல்றாங்களோ, திருநறுகண்டி யார் பூசிருக்காங்களோ, நிச்சயமா அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் சாமி செய்வார். தேனமர் பொழில்கொள் ஆலை விலை சென்னல் துண்ணி வளர் சம்பன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசு ஆழ்வர் நாணை நமதேங்கிறார். ஞான சம்பந்தர் வாக்குக்கு மீறின வாக்கு உண்டா? அரசாழ்வார் ஆணை நமதேங்கிறார். அவங்க சொன்ன வாக்குலாம் சாமி உடனடியா நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. இன்னும் முதலவிண்ட பாலகனை மீட்டு கொடுத்தாரு. சுந்தரமூர்த்தி சார் சொன்னாரு, பிள்ளை தர சொல்லு காலனேன்னு உத்தரவிட்டார் சுவாமி கிட்ட. அந்த மாதிரி ஆண் பனை பெண் பனை ஆக்கின அதிசயத்தை புரிஞ்சார் திருவோத்தூர்ல அடியாருக்காக. எலும்பு கூடத்தை வச்சிருந்தத பூம்பாவைய மட்டிட்ட புண்ணியம் பதிகம் பாடி 10வது பாடல் பாடும்போது எப்படி நம்ம 10 மாதங்கள் சுமந்து பெக்கிறோமோ, அந்த 10வது பாடல் பாடி வரும்போது அந்த பெண் அந்த குடம் உடைந்து பூம்பாவை பெண் வெளியே வர்றாங்க. அவர் அந்த பெண்ணை கட்டி கொடுக்கறதுக்காகவே வச்சிருக்காரு. யாரு? ஞானசம்பந்த பெருமானுக்கு தான் கட்டி கொடுக்கணும். அப்படி பெண்ணை தன் மகளா பண்றாரு. வெளியில வந்து அவர் எவ்வளவு அருள் நோக்கம் பாரு. இத்தனைக்கு அழகே வடிவா வர்றாங்க. பிரம்மன் அதிசயக்கூடிய அழகுல வர்றாங்களா அந்த அம்மா பூம்பாவை. அப்படிப்பட்ட அருளாளர்கள் நோக்கு எப்படி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் சிறந்த உதாரணம். அப்படிப்பட்ட பேசினாங்க, திருமுறைகள் மூலமா இறைவன்கிட்ட பேசினாங்க. அதான் பேசித்தான் ஈசனே எந்தங்கிற மாணிக்காச பெருமானு சாமி கிட்ட பேசுறதுக்கான மிகச்சிறந்த வழியை நம்ம அருளாளர்கள் பண்ணியிருக்காங்க. நமக்கு தான் பேச தெரியல. எப்படி பேசணுங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதோட இல்லாம சாமி வந்து நம்ம சாமி ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பிக்கணும்? சாமி மிகவும் மகுடம் சொல்லி ஆரம்பிக்கணும். திரும்ப வழிபாடும் போது தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருவாசத்துல மாணிக்கர் நிறைய சொல்லியிருக்காரு. அதுல போற்றி திருவள்ள உள்ள போய் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா சொல்லிட்டு, இடை மருதுரையும் எந்தாய் போற்றி, சடையடை கங்கை தருத்தாய் போற்றி, காலை முளைத்த கதிரே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி போற்றி. நாவுக்கரசு பெருமான் பாடியிருக்காங்க. திருத்தாண்டகத்துல நிறைய பதிகங்கள் போற்றி பதிகங்கள் பாடியிருக்காங்க. இதுல வந்து கடவுளே போற்றி, என்னை கண்டுகொண்டு அருளே போற்றும்பார். எப்படி எளிமையா பேசுறதுக்கு நம்ம வழிவகுத்து கொடுத்தோம். இது தெரியாம அறியாமையில நம்ம இருக்கக்கூடாது. தேவாரம் திருவாசங்களை தொட்டவர்கள் கெட்டதில்லை, கண்டவர் விண்டவர் கண்டிலருங்கிற மாதிரி தேவாரம் திருவாசகம் அவ்வளவு அத்துணையும் மந்திர சொற்கள். அப்படிப்பட்ட திருவாசகம் தேவாரத்தை பேசக்கூடிய பாக்கியம் பெற்ற இந்த நாமெல்லாம் என்ன பிறந்த பயனை அடைந்தோம்னு சொல்லலாம். பேசாம இருந்தா என்னைக்கு நம்ம பாடலையோ பேசலையோ அன்னைக்கெல்லாம் பிறவாத நாள். இறைவனை பற்றி சிந்திக்கலையோ பிறவாத நாள். பேசாத இறைவனை பற்றி பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் தில்லைப்பதியத்தில் பாடிட்டு இருக்காரு. சிவானம கற்றானை கங்கை வாசடையான் தன்னை காவிரி சொல் வெளஞ்சொல்லியும் கருதினானே அற்றார்க்கும் அளந்தார்க்கும் அருள் செய்வானை ஆரூரும் புகுவானை அறிந்தோம் அன்றேன். சாமி எங்க வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் எப்படி இருந்தாலும் போவார், எங்க வேணாலும் போவாருங்கிறத இந்த பதியத்துல சிறப்பா சொல்லியிருப்பாரு. அதுல அருந்துணைம்பாரு. அருந்துணை அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்து. சாமி எப்படியெல்லாம் இருக்காருங்கெல்லாம் சிந்திக்கணும். சிந்திக்க தெரிஞ்சா அரும் துணை. வேற யாரும் துணையா வரமாட்டாங்க. யாரு துணை நினைக்கிறோமோ அவங்க கூட வரமாட்டாங்க. நமக்கு சிறந்த துணை தாய் தந்தைன்னு நினைப்போம். தாய் தந்தை தன்னுடைய குழந்தை நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம இறுதி நாள் வரையில் நம்ம கூட இருக்க முடியாதுங்கிறதுக்காக தான் ஒரு துணை ஒரு பெண்ணா இருந்தா ஆண்மகவனை தேடி ஆடவரை தேடி
பொருத்தமான மணவனை தேடி திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஆனா இருந்தா பெண்ணையும் இறுதி நாள் வரையிலும் நம்ம இருந்து கவனிக்க முடியாதுங்க. அவங்களாலையும் இறுதி நாள் வரையிலும் நம்ம கூட இருக்க முடியாது. ஆனா அந்த ஆணும் பெண்ணும் மனமுத்து எத்தனை பேர் வாழ்றாங்கன்னு சொன்னா அவங்களும் இறுதி நாள் வரையிலும் கூட யாரும் வர. ஆனா எந்த நேரமும் எப்பொழுதும் நம்ம கூட இருக்க துணை எதுனா அரும் துணை அடியார்தம் அல்லல் தீர்க்கும் மறுமருந்து யாரு சுவாமி மட்டும்தான். அகழ்ஞாலத் தகத்துள் தோன்றி வரும் துணையும் சுற்றமும் பற்றுமுட்டு வான்புலங்கள் அகத்தடக்கி மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கென்றும் பெரும் துணையை பெரும்பற்ற புலியூரானை. அதுக்கு மேலான பெருந்துணை நமக்கு எதுவுமே கிடையாது, எப்பவுமே கிடையாது, எதுவுமே இல்லை அப்படிங்கிறத மாணிக்கவாசகர் அழுத்தம் திருத்தமா இந்த இடத்துல பதிவு பண்ணியிருப்பாரு. பேசாத நாளெல்லாம் அவரை பற்றி பேசாத நாளெல்லாம் நமக்கு என்ன பிறவா நாளே அப்படிங்கிறத பிறவா நாளேன்னு சொல்லியிருக்காரு. காரொளிய திருமணி சங்கன்மாளும் கடிகமல திருந்தவனும் காணாவனும் சீரொளிய தழல் பிளம்பாய் நின்றதொல்லை திகழொளியை சிந்ததனை மயக்கம் தீர்க்கும் ஏரொளியை இருநிலனும் விசும்பும் என்னும் ஏழுலகும் கடந்தண்ட தப்பால் நின்ற பேரொளியை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. சாமியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். இத்தனையோ பதிகங்கள் இருக்கு, என்ன நிறைய இருக்கு. சாமி எப்படி வழிபடணுங்கிறதுக்கும் ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. அதுல பஞ்ச புராணமாவது நம்ம தினமும் பாட வேண்டும். ஒவ்வொரு சைவரும் நிச்சயமா திருநீரு உருத்திராக்கம் அணியணும். இப்ப திருநீர் பூசுறதுக்கே நமக்கு தயக்கம் அதிகமாயிட்டு வருது. நம்ம சமயம் சார்ந்தது, நம்ம சமயம் சார்ந்தாவே கேலி பண்றாங்கிற வெக்கமும் நிறைய பேருக்கு கூச்சமும் இருக்கு. திருநீர் எப்படி பூசுங்கிறது மரபுன்னு நம்ம மறந்து போயிட்டோம். திருநீர் திரிபுண்டரகமா பூசணும். அது தீட்சை வாங்கினவங்க திருநீர் குளிச்சு 16 இடங்களை பூசணும். ஆனா நெற்றியிலே நீரணியும் சிவமதத்தோன்னுங்கிறாங்க. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லைங்கிறாங்க. அதனால திருநீரை பத்தி ஞானசம்பந்த பெருமா அதி அற்புதமா ஒரு பதியத்தில் சொல்லியிருக்காரு. ஆலவாயில மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு தந்திரமாவது மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே ஆற்றல் அடல் விடை ஏறும் அளவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே. இந்த பாடல்கள் 10 பாடினவங்க என்னன்னா எவ்வளவு பெரிய தீங்கு செஞ்சாலும் அவங்க என்ன வல்லவர்களா நல்லவங்களா ஆயிடுவோம்னு சொல்லி ஞான சம்பந்த பெருமான் சொல்றாரு. அதனால திருநீர் பூச நம்ம எல்லாம் அணிய கூச்சப்படக்கூடாது. நம்ம அணிஞ்சாதான் நம்ம குழந்தைங்க அணிவாங்க. இது எப்படி அணிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும், சொல்லி கொடுக்கணும், கத்துக் கொடுக்கணும். நம்மளே ஒருவரில் எடுத்து அரையும் குறையமா பூசணும் நம்ம குழந்தைங்க எப்படி பூசுவாங்க? அதனால இதை கேட்கக்கூடிய கண்ணுறக்கூடிய செவியின் பயன் கேட்டது சிந்தித்தல் நிட்டை கூடல்பாங்க. கேட்கிறவங்க அனைவரும் திருநீர் இன்றிலிருந்து திருநீர் அடிகனுடைய சிறிய விண்ணப்பம். இந்த பதிகத்தை பாடி மந்திரமாவது நீருன்னு சொல்லுங்க, ஓம் நமச்சிவாய சொல்லுங்க அப்படின்னு திருநீரை பூசினீங்கன்னாவே நம் வினைகள்லாம் நீங்கும். திருநீர் பூச என்ன ஆகும்? காண இனி எது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தருவது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீர். அறிவு வளருங்கிறார், அழகு வருங்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அவர் வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. சாமி அருள் பண்ணுவார். திருநீர் பூச நீங்க அழகாகும். பெண்கள்லாம் அழகா திருநீர் பூசலாம் அசிங்கமா நினைக்கிறாங்க நிறைய பேர். பூச அழகாகுங்க, அறிவு வளரும் நமக்கு. அதனால அத்தனை பேரும் திருநீரு அணியனுங்கிறது அடியனுடைய சிறிய விண்ணப்பம். திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்த பெருமான் இந்த பதியத்துல திரு ஆளாயிலாது இந்த
இந்த பதியம் என்ன செஞ்சுச்சு அற்புதம்லாம் கேட்டீங்கன்னா அசந்து போயிருவீங்க. அதுக்கு நேரம் தற்போது போதாது. ஏன்னா நின்ற சீர் நெடுமாறன்ங்கிற பேர் வர காரணமே இது. என்ன இந்த பதியம் பாடிதான் நின்ற சீர் நெடுமாறன் நான் கூன்பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறன் ஆக்கிய சிறப்பு மிக்கது இந்த ஆலவாய்க்கு. திருவாலவாய் திருநீருக்கு. திருநீரே திருவாலவாயான் திருநீரே. இன்றைக்கும் அங்க வந்து முன்னாடி போனீங்கன்னா திருவாலவாய்க்குள்ள நுழைஞ்சிங்கன்னா முன்னாடியே இருக்கும். இந்த சாம்பல் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த திருநீர் எடுத்து பூசியும் பத்திரமா வச்சுக்கோங்க. அதுதான் மிகப்பெரிய செல்வம், மேலான செல்வம். அப்படிப்பட்ட திருநீரு அதி அற்புதம் நிறைய பண்ணியிருக்குது. சமணர்களை வாதில் முதல்ல வென்றது அதுல சுவாமி. திருநீர் பூசினா சாமிக்கு வெப்புநோய் நீங்குச்சு. பையவே சென்று பாண்டியருக்காக வென்ற அவங்களுக்கு வச்ச தீயை ஏவி விட்டார் சாமி. அந்த அப்படிப்பட்ட வெப்புநோய் நீக்கிய பதிகம் இது. அதி அற்புதமான பதிகம். அப்படி பேசியிருக்கார் சுவாமி ஞானசம்பந்தர். அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் மந்திரமானது காரணம். சுந்தரரை பத்தி நம்ம சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறோம். ஒரு பாடலாவது பேசிடுவோம். அவர் பேசி பேசி நிறைய சாமிகிட்ட வாங்கினார். அவர் வாங்கினதுல முக்கியமா என்னென்ன வேணும்னு நிறைய கேட்ட ஒரு பதிகத்தை இருக்கு. இப்ப நேரம் போதா இருந்தாலும் பரவாயில்ல. பத்தூர் புக்கிரந்துண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிரிபேசி படிராடி திரிவீர் சத்தார்தம் எழும்பெணிந்து சேரி திரிவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கொரு நாள் இறங்கீர் முத்தாரம் இளங்கிமினீர் மணிவயிரக்கோவை அவை பூன தந்தருளி மெய்க்கினிதானாரும் கத்தூரி கமல் சார்ந்து பணித்தருள வேண்டும் கடல்நாகை காரோணம் மேவி இருந்தீரே. இந்த பதிகத்துல என்னென்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனையும் இதுல லிஸ்ட் போட்டிருப்பார். சாமிகிட்டே லிஸ்ட் போட்டிருப்பார். அதுல என்ன வேணுங்கிற இப்ப நீ கார் வேணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் இந்த பதிகத்துல வரும். வீடு வேணும்னு நினைக்கிறீங்களா அத்தனையும் வரும். சோறு வேணும்னு நினைக்கிறீங்களா அதுலயும் கேட்பாரு. இதுல கரிவிரவு நெய்ச்சோறு 30 வேண்டும் பாரு. இதுல கடல் நாகை காரணம் மேவி இருந்தேன்பார். அது மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். இதுலயும் நிறைய பேசி பேசி சாமி கிட்ட பேசினே சாமி இந்த பதியத்துல நிறைய அருள் பண்ணியிருப்பாரு சுந்தரமூர்த்தி நாயனார். புண்பதுவோர் இளாமை பொறுவுடை என்று ஏறி பொல்லாத வேடம் கொண்டு எல்லோரும் காண பான் பேசி படுதலையில் பழிகொள்வை தவிரீர் பாம்பினோடு படசடை மேல் மதி வைத்த பண்பீர் வீண் பேசி மடவார்கள் வெள்வளைகள் கொண்டால் வெற்பறைய மடப்பாவை பொறுக்குமோ சொல்லீர் காண்பினிய மணிமாடம் நிறைந்த நடு வீதி கடல் நாகை காரணம் மேவி இருந்தீருங்கிறார். வீணா பேசக்கூடாது. வீண் பேசி மடவார்கள் வெள்வளைகள் கொண்டாரு. பான் பேசி படுதலையில் பழி கொள்கை திருவிருங்கிறாரு. அந்த மாதிரி பேசி சுவாமி கிட்ட இந்த பதிகத்துல பேசியும் சாமி நிறைய வாங்கியிருப்பாரு. மிண்டாடி திரிதந்து அடியன் மாதிரி உள்ளவங்களுக்கு மிண்டாடி திரிதந்து வெறுப்பனவை செய்து வினைக்கேடு பல பேசி வேண்டியவா திரிவீர் தொண்டாடி திரிவேணி தொழும்புதலை கேற்றும் சுந்தரனே கந்த முதல் ஆடை அபரணம் பண்டாரத்தே எனக்கு பணித்தருள வேண்டும் பண்டுதான் பிரமாணம் ஒன்று உண்டே நிம்மை கண்டார்க்கும் காண்பரிதாய் கனலாகி நிமிர்ந்தீர் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே அப்படிங்கிறாரு சுவாமி. இதுல நிறைய சொல்லிட்டே போறாரு. அதுல மண்ணுலகும் விண்ணுலகும் உம்மதை ஆட்சி மலையறையின் பொற்பாவை சிறுவனையும் தேரன் எண்ணிலியுன் பெருவயிரன் கணபதி ஒன்றறியான் எம்பெருமான் இது தகவோ இயம்பி அருள் செய்தீர் திண்ணனையின் உடல் விருத்தி தாரீரே ஆகில் திருமேனி வருந்தவே வளைக்கின்றேன் நாளை கண்ணறையின் குடும்பாடன் என்றுரைக்க வேண்டாம் கடல் நாகை காரணம் மேவி இருந்தீரேங்கிற. எனக்கு நல்ல உடம்பு 6 பேக் உடம்பு வேணுமா கேளுங்க இந்த பதியத்தை. அப்படி கேட்கிறார். என் உடல் விருத்தி திண்ணென என் உடல் விருத்தி தாரீரே ஆகில் திருமேனி வந்து வளைக்கின்றேனாலே கண்ணறையின் குடும்பாடன் என்றுரைக்க வேண்டாங்கிறாரு. சாமி கிட்ட எப்படி எல்லாம் கேட்கறதுங்கிறதுக்கு நம்ம கிட்ட எப்படி கேட்கறதுன்னா அதுக்குதான் மாணிக்கவாசகர் வேண்டத்தக்கது அறிவோனி வேண்ட முழுதும் தருவோன்னு. சாமி வேண்டெல்லாம் கொடுத்துருவாரு. நமக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியாது. கொடுத்துட்டாருன்னா அதை வினையை நம்ம தான் அனுபவிக்கணும். அதனால திருமுறைகளை பாடணும்னா இதன் மூலமா சாமி நமக்கு அருள் பண்ணுவார். அவங்க பாடினது அவங்க மொழி இதெல்லாம் மந்திரம். பன்மயத்த மொழி பரவி சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானை மற்றாரை உடையன் உண்மையத்து உமக்கடியின் குறை தீர்க்க வேண்டும் ஒளிமொத்தம் பூனாரம் முன்பட்டும் பூவும் கண்மயத்த கத்தூரி கமல் சார்ந்து வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீர் என்று அண்மயத்தால் அணிநாவல் ஆரூரன் சொன்ன அருந்தமிழ்கள் இவை வல்லார் அமருலகு ஆழ்வாரே. இந்த மாதிரி சொன்னா என்ன பண்ணாரு, சிவலோகம் நமக்கு சித்திக்கும்னு இறுதி பயனா சொல்லியிருப்பாங்க. திருக்கடைக்காப்புன்னு சொல்லி ஞான சம்பந்த பெருமான் அருளியிருப்பார். அந்த பயன் என்னங்கிறத சுந்தரமூர்த்தி நாயனார் நிறைய இடங்களை அருள் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி இன்னைக்கு பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே, பேசிய நாளோட பயன் என்ன, நமக்கு சிவலோகம் சித்திக்கும். சுவாமி அதிக அற்புதமா இன்னைக்கு அருள் பண்ணியிருக்காரு. இந்த தலைப்பு அதிக அற்புதமா நமக்கு அமைஞ்சிருச்சு. அதுல இன்னமும் ஒரு நாவுக்கரசர் சொல்லி பதிகத்தை சொல்லி இறுதியா முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நாவுக்கரசர் பதிகத்துல ஒரு பதிகத்துல வரும் அதிக அற்புதமான ஒரு இது.
திரு ஐயாற்று பதிகம் என்று நினைக்கிறேன். ஐயாற்று பதிகம், ஆமா. ஐயாற்று பதிகத்துல கடைசி இறுதியில சொல்லியிருப்பார். ஐயாறுல கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அப்படிங்கும்போது எல்லாம் இரண்டு ஜோடிகளா வர்றதை பார்த்துட்டு சாமிக்கு அந்த இதை சொல்லிப்பாரு. களவுபடாததோர் காலம், அளவுபடாதோடு அன்போடு சாமி எப்படி வழிபடணும்னு அதுல சொல்லியிருப்பார். அளவுபடாததோடு அன்போடு அவர் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு, களவுபடாதோர் காலம் பாரு. சாமி வழிபடக்கூடிய நாட்கள் எல்லாம் நமக்கு என்ன திருட்டு போகாத நேரம் அப்படிங்கிறத அந்த பதியத்துல வலியுறுத்தி அதிகர்ப்பமா சொல்லியிருப்பாரு. அப்ப நமக்கு மீதி நேரங்கள்லாம் களவு போயிட்டு இருக்குது. வீண் பேசி வெள்வலைகள் கொண்டிருந்த சுந்தரமுத்து நாயனார் பெருமன் சொன்ன மாதிரி, வீண் பேசி வெள்வலைகள் மடவலை கொண்டிருங்கிற மாதிரி வீண் பேசக்கூடாது. நம்ம பேசித்தான் ஈசனே எந்தா என்று மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி, திருமுறைகளை பேசியும் சிந்தித்து இருக்கும்போது நமக்கு அது பிறந்த நாளாகவும் பொன்னான நாளாகவும் அருமையான நாளாகவும் அமையும் என்று அருளாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நால்வர்கள் பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அதி அற்புதமான இறைவனை பேசக்கூடியவும் பாடக்கூடியும் வாய்ப்பையும் நல்கிய குருவரு ஆன்மீக மையத்திற்கும் இத்துணை நேரம் இதை செவிமடுத்து கேட்ட அத்துணை பெருமக்களும் அடியேனின் சிரம்தாண்ட வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தங்களின் திருவடி பணிந்து வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அடுத்தரும் வாரணியமையுடனாய் திரு தொண்டி சிறப்பெருமான் மலடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.